கடைக்கு போயிட்டு பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணதை எடுத்து பூண்டெல்லாம் வந்து அலசிட்டு கறியை வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரியாணி தான் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு கழுவி அலசி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. வச்சுட்டு பிரியாணி தான் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க, தனித்தனியாக பிரித்து வச்சு. அதுக்கப்புறம் எல்லா மசாலா எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு கிண்டிட்டு சிக்கன் போட்டு கிண்டினாங்க. கிண்டினதுக்கப்புறம் பார்த்தா அரிசி அதில் கொட்டி எலுமிச்சை மசாலாம் புழிஞ்சு விட்டு அரிசி அதுக்கப்புறமா கொட்டி கிண்டி விட்டாங்க. தயிர் பாக்கெட்லாம் போட்டிருக்காங்க, எனக்கே தெரியலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து அரிசியெல்லாம் போட்டு கிண்டிருந்தாங்க, தெரியுதா? இதுக்கப்புறமா தான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தாங்க. அதுக்கு இடையில மூடி வச்சிட்டாங்களா, அதுக்கு இடையில அந்த பக்கம் வந்து சின்ன தவாவில் சிக்கனை கிண்டி அதில் போட்டாங்க. போட்டுட்டு இங்கே வந்து மறுபடியும் கட் பண்ணி குழம்பு வைக்க போகிறாங்க போல இருக்குது, அதுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை அப்புறம் எடுத்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு 2 எடுத்து கையில் எடுத்து பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பிரியாணி ரெடி.